அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியமான வாழ்விற்கு அவசியமான பல்வேறு விடயங்களை ஒவ்வொரு வாரமும் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது பல்வேறு நோய்களுக்கான விழிப்புணர்வு, அந்த நோய்களுக்கான சரியான சிகிச்சை முறைகளுக்கான வழிகாட்டல் மற்றும் சுகாதார பழக்க வழக்கங்கள் என்ற பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றது. அந்த வகையில் இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே 2.5 வருடங்களுக்கு மேலாக உலகின் நடவடிக்கைகள் அனைத்தையும் சிக்குண்ட செய்து மற்றும் இந்த உலகையே ஸ்தம்பிதம் அடைய செய்த மிகவும் அச்சுறுத்தலான சமூக பரவல் நோயான கொரோனா என்பது இன்று நமக்கு ஒரு முக்கியம் இல்லாத ஒரு நோயாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதிகரித்த நோய் தொற்று, கொரோனா மரணங்கள் என்பன அதிக அளவு இருந்த காலப்பகுதியில் நாங்கள் கொடுத்த முக்கியத்துவம் என்பது இன்று குறைந்து கொண்டுதான் வருகின்றது. ஆனாலும் கூட நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நோய் தொற்றாக இது இருப்பதனால் மீண்டும் ஆரோக்கியத்தில் நாட்பட்ட கொரோனா என்கின்ற தலைப்பில் பல்வேறு விடயங்களை நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து எமக்கான தெளிவினை இணைய வழியூடாக தர இருக்கின்றார் ஹெல்த் லைஃப் கிளினிக்கின் உடைய பொது வைத்திய நிபுணரான டாக்டர் காயத்ரி பெரியசாமி அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று நாங்கள் அறியாத எங்களுக்கு ஒரு புதுவிதமான அச்சுறுத்தலாக கொரோனாவினுடைய ஆரம்ப நாட்கள் அமைந்திருந்தது. 2019ஆம் ஆண்டு நவம்பர் காலப்பகுதியிலிருந்து பார்த்தோமானால் அது ஆரம்பித்து நாம் ஏன் எவ்வாறு உருவானது, இதற்கான சிகிச்சை முறை என்ன, தீர்வு என்ன என்பது கண்டறியப்பட முன்பே பல உயிர்களை இந்த கொரோனா என்பது காவு கொண்டிருந்தது. ஆனாலும் இன்று அதற்கான ஒரு தீர்வாக வேக்சினேஷன் இருக்கின்றது. எனவே அந்த தடுப்பூசிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இப்பொழுது சற்று ஒரு சுமூகமான நிலைக்கு நாங்கள் மாறிக்கொண்டு வருகின்றோம். ஆனாலும் கூட இன்றும் இந்த நோய் தொற்று இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது சமூகத்தில். எனவே இன்றைய இந்த காலகட்டத்தில் இதற்கான நிலை எவ்வாறு இருக்கின்றது? COVID-19 ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான வியாதியா தான் ஆரம்பிச்சது. பட் அதுக்கு பிறகு அதை பத்தி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச வந்தோன்னு அதோட வேக்சின் வந்தபடியாக கோவிட்-19 அடக்கி ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வியாதியா மாறிவிட்டது. ஆனாலும் இப்பயும் அந்த வியாதி இருக்கதான் செய்யுது. ஏன்னா இட்ஸ் வைரஸ்னா அது ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு தொத்துறதுனால அது கொஞ்சம் விரைவாக பரவக்கூடிய ஒரு வியாதி. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் கால்குலேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நிறைய பேர் டெஸ்ட் பண்றதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வார வியாதி ரொம்ப லைட்டா வர்றதுனால அவங்களுக்கு பயம் இல்லாம போயிட்டது. அதோட சின்ன ஒரு நார்மல் கோல்ட் காஃப் அந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளூ மாதிரி அப்படின்னு நினைச்சு அதை அவங்க வீட்டிலேயே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால நம்ம சரியா சொல்ல முடியாது எவ்வளவு தூரத்துல COVID-19 இருக்குதுன்னு. ஆனாலும் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நமக்கு டெஸ்டிங் போற நேரம் சில பேருக்கு COVID-19 பாசிட்டிவ் ஆகுது. COVID-19 பாசிட்டிவ்னு வந்தோன்னதான் எல்லாரும் பயப்படுவாங்க, இது நம்மள எப்படி பாதிக்க போகுது அப்படின்னு. ஆனா சின்ன ஒரு இருமலோ சளியோ இருக்கும் போது அதை போயிட்டு COVID-19 இல்லையான்னு டெஸ்ட் பண்ண நிறைய பேரு விரும்புறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பாரமா பெரிய அளவுல அவங்களுக்கு வியாதி இல்லாதனால அத ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க. அதனால இப்ப இருக்கிற நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சரியா சொல்ல முடியாது இதுதான் ஆக்சுவல் COVID-19. ஆனா டெய்லி COVID-19 டயக்னோசிஸ் ஆகிக்கொண்டுதான் இருக்குது. ஆம், கொரோனாவின் ஆரம்ப காலகட்டத்தோடு ஒப்பிடுகின்ற போது கொரோனா மரணங்கள் அப்போதைய காலத்தை போன்று என்று இருப்பதல்ல. காரணம் என்னவென்றால் கொரோனா ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை குறைப்பதற்கான பல வழிகள் கண்டறியப்பட்டு இருக்கின்றது. எனவே அந்த முன்னாயத்தம் என்பது முற்றாக அந்த நோய் இந்த உலகை விட்டு போய்விட்டது என்பதற்கு அர்த்தமல்ல. இதை தாண்டி டாக்டர், இந்த நோய் கொரோனா என்கின்ற வார்த்தை எங்களுக்கு அறிமுகமாகின்ற போது நீங்கள் சொன்னதை போன்று ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொற்றுகின்ற ஒரு தொற்று நோய் என்பதால் உலகம் முழுவதும் பல நாடுகள் ஊரடங்கை அமல்படுத்தி நாங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத அளவிற்கு சட்டத்தை மிகவும் கடுமையாக்கியிருந்தார்கள். ஆனால் இன்று பார்த்தோமானால் இந்த முகக்கவசம் அணிவதாக இருக்கட்டும் அல்லது கை கழுவும் திரவங்களை பயன்படுத்துவதாக இருக்கட்டும், சமூக இடைவெளியை நாங்கள் பேணுவதாக இருக்கட்டும் என்கின்ற இந்த சுகாதார நடைமுறைகள் என்பன மிகவும் குறைந்து கொண்டு வருகின்றது. இந்த தளர்வு நிலையை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது ஒரு கஷ்டமான ஒரு வேலை. நம்ம முகமூடி எல்லாம் போட்டுக்கிட்டு கை கழுவிட்டு இருக்கிறது நமக்கு அது ஒரு தடை மாதிரி இருக்கு. நம்ம நார்மல் லைஃப் நடத்தக்கூடிய முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தோடனே நமக்கு அது பிடிக்காம போகுது.
பட் ஆனா இப்ப இருக்கிற நிலை கொரோனா இன்ஃபெக்ஷன் நிலை வந்து எல்லா இடமும் இருக்குது, உலகம் முழுக்கமும் இருக்கிறது. அதனால நம்ம வந்து அதை மறந்துட்டு இருக்க முடியாது. இன்னுமே நம்ம சில சில இடங்கள்ல நம்ம வந்து கவனமா இருக்க வேண்டியிருக்கும். இப்ப நம்ம வீட்டுக்குள்ளார நம்ம ஃப்ரீயா இருக்கோம், நம்ம ஆபீஸ்க்கு போற நேரம் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், மாஸ்க் போட தேவையில்லை. ஆனா நமக்கு தெரியாதவங்க ஒருத்தவங்க வராங்க, நம்மளோட பக்கத்துல உட்காந்து நம்மளோட ஒரு மீட்டிங் செய்யறாங்க அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். இப்ப இவங்களுக்கு வந்து காய்ச்சல் இருக்குமா, அவங்க கோவிட் இருக்குமா, அப்படி இருந்தா நமக்கு பரவுமே அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். பட் சில சிச்சுவேஷன்ல நம்ம அதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு, நம்ம 3 வேக்சின் எடுத்துட்டோம், சில பேர் 4 வேக்சினும் எடுத்திருக்காங்க. அப்ப அது நமக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கு. அடுத்ததாக நம்ம உட்கார்ந்துருக்க ரூம் வந்து நல்ல பெரிய ரூம், அடுத்தது வந்து ஜன்னல்லாம் திறந்து கொஞ்சம் காத்தோட்டமா உள்ள இடத்துல வந்து பரவுறது ரொம்ப குறைவு. அதனால அந்த நேரத்துல நம்ம மாஸ்க் போடணும் அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. இல்ல வரவங்க வந்து நம்ம கேட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படியுமே இப்ப வரவங்க எல்லாம் இப்ப எல்லாருக்கும் நல்லா தெரியும், இருமல் காய்ச்சல் இருந்தா அவங்களே மாஸ்க் போட்டுட்டு தான் வராங்க, இல்லாட்டி வேலைக்கே வர மாட்டாங்க. அதனால அந்த விதத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம். கொரோனா வந்ததுல இருந்து எல்லாருக்குமே கொஞ்சம் இந்த நாலேஜ் நிறைய இருக்குது. அதாவது நமக்கு ஒரு இருமல் இருந்தா, சளி இருந்தா அது வந்து மத்தவங்களுக்கு பரவாம இருக்கு, மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது அப்படின்னு. அப்ப அந்த விதத்துல எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தானே. ஒருத்தருக்கு இருமல் இருந்தா அவரு அது என்ன இருமலா இருந்தாலும் சரி, கோவிடோ இல்ல ஃப்ளூவா இல்ல கோல்டா, அவங்க மாஸ்க் போட்டுக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கு. அந்த விதத்துல நம்ம கொஞ்சம் நம்மகிட்ட நாலேஜ் கொஞ்சம் கூடி இருக்கனால பரவுறதும் குறைவு. அதனால நம்ம பயம் இல்லாம இருக்கலாம். ஆனா சில இடத்துல வந்து இப்ப ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ளார நம்ம போறோம்னு வைங்க, ஒரு ஃபியூனரலோ ஒரு பெரிய வெட்டிங்கோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ளார போகும்போது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே சமயம் நம்மளுடைய உடல் நலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் தானே. நம்ம ஹெல்த்தியா இருப்போம், நம்ம வேக்சின் எடுத்துட்டோம், நமக்கு வேற வியாதிகள் இல்லை, டயபெட்டிஸோ இல்ல ஹார்ட் ப்ராப்ளமோ அப்படி எதுவும் ஒரு வியாதி இல்லாம இருந்தா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த பரவுறது குறைவு, வந்தாலும் ரொம்ப சிக்காக மாட்டோம்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனா நமக்கே வந்து வேற வியாதிகள் நிறைய இருக்கு, நம்ம நிறைய மருந்து எடுக்கிறோம், இல்ல ரீசெண்டா நமக்கு வந்து காய்ச்சல் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் ரொம்ப குறைவா இருக்கும் போது அந்த மாதிரி நேரத்துல நம்மள கவனமா வச்சுக்கணும். வீட்டோட இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கூட்டத்துக்கு அவசியமாக போக வேண்டியிருந்தா, ஒரு ஃபியூனரல் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம மாஸ்க் போட்டுட்டு போகலாம். எல்லாரும் மாஸ்க் போடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நாம வந்து நம்மள பாதுகாத்து கொள்ளலாம். சோ நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி நம்ம மாஸ்க் போடலாம். அது போடக்கூடாது, வேணாம், போட்டா சரியில்லைன்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அதனால தப்பே இல்லை. அதனால நம்மளே கவனமா இருந்துக்கலாம். முந்தி வந்து வெளியூர் பயணம் ரொம்ப கட்டுப்பட்டு இருந்தாங்க, ஏன்னா அந்த கொரோனா பரவுறதுனால. இப்ப அந்த கட்டுப்பாடும் இல்லை. இப்ப எல்லாரும் எங்கனாலும் போலாம், எந்த ஊருக்குனாலும் போலாம். போற போது பிசிஆர் செக்கிங் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப எல்லா நாட்டுக்கும் வந்து நீங்க எந்த ஒரு செக்கிங்கும் இல்லாம போலாம். அப்ப ஒரு பிளேன்ல ஏறினோன்னா அதுல 300 பேரு ஒரு சின்ன இடத்துக்குள்ளார இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு லேசா கொஞ்சம் காய்ச்சல் இல்ல, சில பேருக்கு சில கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து காய்ச்சலே இல்லாம இருக்கு. அப்ப அவங்ககிட்ட இருந்து பக்கத்துல உள்ளவங்களுக்கு பரவலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம மாஸ்க் கூடிய நேரம் மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. கொஞ்சம் நேரம் எப்படியோ நம்ம கழட்ட தான் வேணும், ஏன்னா சாப்பிட நேரம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம கழட்ட வேண்டியிருக்கோம். பட் முடிஞ்ச அளவு அந்த மாதிரி தெரியாத ஒரு கூட்டத்துக்குள்ளார இருக்கும் போது மாஸ்க் போட்டுக்கிறது நமக்கு நன்மை. இன்னொருத்தவங்கள நம்ம மாஸ்க் போடுன்னு நம்ம சொல்ல கஷ்டம். சோ அதனால நம்ம எந்த நேரமும் போட தேவையில்லை. சில சிச்சுவேஷன் நம்ம பார்த்து நம்ம அது மாதிரிப்படி நம்ம நடந்துக்கலாம். வெளியே போய் நம்ம பல விஷயங்களை தொடுறோம், குரோசரி கடைகள் போறோம், சாமான் வாங்குறோம், நிறைய விஷயங்களை நம்ம தொடுறோம். அப்ப வீட்டுக்கு வந்தோம்னா முதல்ல நம்ம கை கழுவுறது நல்லது. அது கொரோனானால மட்டும் இல்லை, எப்படியுமே அது ஒரு நல்ல பழக்கம் தான்.
வீட்டுக்கு வந்தோடனே கை காலெல்லாம் கழுவிட்டு அப்படிதான் இருந்தோம் பழைய காலத்துல எல்லாம். பட் மாடர்ன் காலத்துல நம்ம அதெல்லாம் நிப்பாட்டிட்டோம். இப்ப கொரோனா வந்தோடனே இதெல்லாம் நமக்கு திருப்பி சொல்லி கொடுத்துருக்கு. அதனால அதெல்லாம் செய்யலாம் நம்ம. ஆம், நடைமுறை வாழ்வில் நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் வந்து இந்த கொரோனா எங்களை தாக்காது, எங்களை தற்காத்து கொள்ள முடியும். டாக்டர் மிக அழகாக சொல்லியிருந்தீர்கள். பழைய வழக்கத்தில் இருந்த விடயங்களைத்தான் நாங்கள் புதுமை செய்து இன்று பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அதேபோல் இந்த முகக்கவசம் அணிகின்றது என்பது இதுவரை நாங்கள் பின்பற்றாத ஒரு விடயம். எங்களுக்கு புதிதாக இருந்தாலும் கூட வெறுமனே கொரோனாவில் இருந்து எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு மாத்திரமல்ல, காற்றினால் பரவக்கூடிய நுண்ணுயிர்களுடைய தாக்கத்தில் இருந்தாக இருக்கட்டும், இல்லை தூசுகளினால் ஏற்படக்கூடிய நோய், அதாவது சுவாச சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு கூட பங்களிப்பு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே முகமூடி அணிதல் என்பது உங்களை நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கும் உங்களிடமிருந்து நோய் பரவல் அடுத்தவர்களை தாக்காமல் இருப்பதற்கும் மிக முக்கிய ஒரு பங்களிப்பாக இருக்கும். எனவே இன்றும் கூட கொரோனா என்பது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது, முற்றாக இந்த சமூகத்தை விட்டு விலகவில்லை. எனவே அச்சுறுத்தல் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை, அதற்காக அலட்சியமாக இருக்கவும் நாங்கள் கூடாது. எங்களோடு இணைய வழியூடாக இணைந்து நாட்பட்ட கொரோனா பற்றிய பல்வேறு விடயங்களில் தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் ஹெல்த் லைஃப் கிளினிக்கினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் காயத்ரி பெரியசாமி அவர்கள். டாக்டர், நீங்கள் பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதில் நீங்கள் முன்பு குறிப்பிட்ட ஒரு மிக முக்கிய விடயம் என்னவென்று பார்த்தோம் என்றால், அதாவது சில வகையான நோய் தாக்கத்திற்கு உள்ளானவர்கள் அல்லது தொற்றா நோய்கள் கொண்டிருப்பவர்கள் இந்த கொரோனா பற்றிய விழிப்புணர்வை சரியாக கொண்டிருக்க வேண்டும். அதேபோல் சில அறிகுறிகள் காணப்படும் இடத்து இது கொரோனா தான் என்கின்ற தெளிவை பெற்று நாங்கள் சரியான சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இருமல், அந்த தடிமன் அல்லது காய்ச்சல் என்று அசட்டை செய்யாது எந்த வகையான அறிகுறிகள் காணப்படும் இடத்து நாங்கள் கொரோனா பற்றிய விழிப்புணர்வை முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும். அதேபோல் எந்த வகையான தொற்றா நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இதை பற்றிய மேலதிக அக்கறையை கொண்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். கோவிட்-19 யாருக்குமே வரக்கூடியது. ஆனா வேற தொற்றா நோய்கள் உள்ளவங்க, ஸோ நீரழிவு நோய் உள்ளவங்க, இல்லாட்டி ப்ரெஷருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, லங்ஸ்ல ப்ராப்ளம், ப்ராங்கைட்டிஸ், இல்லாட்டி அதிகமாக சிகரெட் பிடிக்கிறவங்க, அவங்களுக்கு லங்ஸ்ல நிறைய டேமேஜ் இருக்கலாம். ஸோ மற்ற கேன்சர் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் அவங்க இம்யூன் சிஸ்டம், அதாவது அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கலாம். அதனால அவங்களுக்கு கோவிட்-19 வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால இவங்க எப்பயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்பயுமே அவங்க எப்படி கவனமா இருக்கணும்னா, அவங்களுடைய அந்த தொற்றா நோய் வியாதிகள் நன்றாக கவனமாக பாதுகாக்க வேண்டும். ஸோ சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீரழிவு நோய் இருக்கும், ஆனா அதை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணாம இருக்கலாம். ஸோ ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல நடை, அவங்க மருந்துகளை டாக்டர் சொன்ன மாதிரி பாவிச்சு கொண்டு அவங்களுடைய அளவுகளை, சர்க்கரை அளவுகளை சரியான அளவுல வச்சிருக்கும் போது அவங்களோட எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும், அவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்ப அந்த விதத்துல அவங்க பாதுகாப்பா இருக்கலாம். அடுத்தது வேக்சின் போட்டோம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான் நம்ம ரொம்பவே வேக்சின்ஸ் போட சொல்றது. ஏன்னா அவங்களுக்கு வேக்சின் போட்டோன்னா கொரோனா வியாதி வாரதும் குறைவு, வந்தாலும் ரொம்ப பெரிய அளவுல வராம போகும். அதனால அவங்க கட்டாயமாக வேக்சின் போடணும். போடாட்டி கட்டாயமா முழுமையாக போட்டு முடிக்கணும். ஸோ இந்த விதத்துல அவங்க பாதுகாப்பா இருக்கலாம். அத்தோடு குறித்த சில அறிகுறிகள் காணப்படும் இடத்து சளி, தடிமன், காய்ச்சல் என்று அசட்டை செய்யாது இது கொரோனா தான் என்கின்ற சிகிச்சையை நாங்கள் நாட வேண்டும். கொரோனா வியாதி விட்டு சிம்டம்ஸை பார்த்தீங்கன்னா, அதுக்கு அறிகுறி முதலாக காய்ச்சல் வரலாம், தொண்டை வலி வரலாம், ஒரு இருமல், சளி, தடுமல் அப்படித்தான் வரும். ஆரம்பத்துல உடம்பு வலி அதிகமாக இருக்கும். ஸோ இதே சிம்டம்ஸ் தான் இப்போ ஒருத்தருக்கு இன்ஃப்ளூயன்சா வைரஸ்ன்றது ஃப்ளூ வைரஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அது வருஷம் வரும். அந்த அதுவும் ஒரு வைரஸ் தொற்று நோய் தான். அது உலகம் முழுக்கவும் இருக்குது, வருஷம் மாறி மாறி வரலாம். ஸோ இந்த வியாதியும் அதே மாதிரி சிம்டம்ஸ்ல தான் ஆரம்பிக்குது. சில சின்ன ஒரு தடுமல் கூட சில நேரம் இப்படிதான் முதல்ல ஆரம்பிக்கும். அதே சமயம் எல்லாருக்கும் எல்லா சிம்டம்ஸும் வரும்னு சொல்ல முடியாது. இப்ப நான் சொன்னேன், காய்ச்சல், தடுமல், தொண்டை வலி, இருமல். சில பேருக்கு இது எதுவுமே இல்லாம சும்மா ஒரு சோர்வு, இல்லைன்னா ஒரு சின்ன காய்ச்சல் அப்புறம் சரியா போயிடும். இல்ல ஒரு 2 நாள் உடம்பு வலிகள் மாதிரி இருக்கும்.
பண்ணும், அப்புறம் சரியா போயிடும். ஒரு சிலருக்கு எந்த ஒரு அறிகுறி இல்லாமலும் இருக்கலாம். சோ இப்படி பலவிதமாக வரக்கூடிய இந்த அறிகுறி இருக்கிறதுனால COVID-19 சில நேரம் நாங்க மிஸ் பண்ணிடலாம், தெரியாமலே போயிடலாம். அதனால சின்ன ஒரு காய்ச்சல், தொண்டை வலி அப்படின்னு வந்தா உடனே நம்ம போய் COVID-19 டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம வந்து வீட்டோட இருக்கலாம். அன்னைக்கு காய்ச்சல் தடுமல்னா அது என்ன காய்ச்சல் தடுமல் நமக்கு தெரியாது. மேபி அது வந்து ஃப்ளூவா இருக்கலாம், அது சின்ன ஒரு தடுமலா இருக்கலாம், இல்லாட்டி அது COVID-19ஆவும் இருக்கலாம். அப்படி அந்த மாதிரி அறிகுறி தெரிஞ்சா நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க டாக்டர்கிட்ட கூட போட தேவையில்லை, வீட்டோட இருங்க. வீட்டுல உள்ள மத்தவங்களுக்கு எல்லாம் வராம நீங்க மாஸ்க் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு உங்க வேலையை நீங்களே பண்ணிட்டு தனியாவே கொஞ்சம் இருந்து பார்ப்போம். ஒரு நாள் 2 நாளுக்கு மேல காய்ச்சல் கூட இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்க வந்து COVID-19 டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ப நம்ம வந்து சரியா தெரிஞ்சுக்கலாம், இது COVID-19 தானா இல்ல இது வந்து வேற ஒரு ஃப்ளூவா, அதுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுமா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம போகும்போது இதுல என்ன முக்கியம்னா, நமக்கு கோவிடா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இதை எல்லாருக்கும் பரவி விட வேண்டாம் அப்படின்னு ஒரு கொள்கையில தான் அதை வந்து வீட்டோட இருக்குன்னு சொல்றோம். சோ அது வந்து முக்கியமானது. ஏன்னா நமக்கு வரும்போது சில நேரம் நம்ம நல்லா ஆரோக்கியமா இருப்போம், ஆனா நமக்கு பக்கத்துல உள்ளவங்க, நம்மளோட பெரியவங்க, வீட்டுல உள்ளவங்க, வயதானவங்க, இல்லாட்டி வேறு வியாதிகள் உள்ளவங்களுக்கு அது பரவிட்டதுன்னா நம்மகிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுமையா வரலாம். அந்த ஒரு நோக்கத்துலதான் நம்ம வந்து தனியா இருங்க, மத்தவங்களுக்கு வியாதியை ஊட்டி விட வேண்டாம். ஆம், ஒவ்வொரு தனி மனிதரும் கொண்டிருக்கின்ற நிர்பீடன தொகுதியின் ஆற்றல், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அடிப்படையாக கொண்டு இந்த நோய் ஏற்படுத்தும் தாக்கமும் அது வெளிப்படுத்தும் அறிகுறிகளும் வந்து வேறுபட்டதாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் கூட உங்களுக்கு கொரோனாவினுடைய அறிகுறிகள் காணப்படும் இடத்து சுயமாக ஒரு பொறுப்புணர்வை கொண்டு நீங்களாக உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது உங்களை மாத்திரமல்ல, உங்களிடமிருந்து ஏனையவர்களுக்கு இந்த நோய் தொற்று பரவாமல் இருக்கவும் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு டாக்டர் நீங்கள் குறிப்பிட்ட விடயம் தனிமைப்படுத்தல் என்கின்ற விடயம். ஆரம்ப காலகட்டத்தில் தனிமைப்படுத்தலுக்கான தனி இடங்கள் எங்கள் நாட்டில் இருந்தது. ஆனால் இன்று இந்த கொரோனா நோயாளர்களுக்கான சிகிச்சை முறை என்பது இலங்கையில் எவ்வாறு அமைகின்றது? இப்ப வந்து நீங்க இது என்ன விசேஷம், என்ன கொரோனா வைரஸ் வியாதிகள் வந்து ரொம்ப நாளா இல்ல, நிறைய ஒரே நேரத்தில் வந்தோடனே நிறைய ஆராய்ச்சி பண்ணி அது எப்படி பரவுது, எவ்வளவு தூரம் பரவுது, அதுக்கு வேக்சின் நம்ம போட்டோன்னு என்ன அளவுல அடக்கலாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இப்ப வந்து நம்ம ஒருத்தரை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அவங்களை தனிப்படுத்தி 14 நாள் அங்க வச்சு அந்த மாதிரி செய்ய அவசியம் இல்லைன்னு நமக்கு இப்ப தெரிய வந்திருக்கு. சோ இப்ப வந்து நம்ம வீட்டோடயே நம்ம இருக்கலாம். ஒருத்தருக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ்னு வந்துட்டா கூட டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வீட்டோடயே இருங்க, உங்க ரூம்லயே இருங்க, அங்கேயே தனியா இருங்க, சாப்பாடு எல்லாம் அங்கேயே கொண்டாந்து சாப்பிடுங்க. அப்படியே நீங்க வெளியே வர வேண்டி இருந்ததுன்னா, ஒரு காமன் ஏரியாவுக்கு வரணும்னா மாஸ்க் போட்டுட்டு வாங்க. முடிஞ்ச அளவு எல்லா இடமும் உட்கார்ந்து எல்லா இடத்தையும் தொடாம நீங்க வெளியே வந்துட்டு உங்க வேலையை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. உங்க வீட்டிலேயே நீங்க வந்து தனிமைப்படுத்திக்கலாம். மருந்துன்னு போகும்போது கொரோனா வைரஸ் காய்ச்சலுக்கு ஆக்சுவலா மருந்தே இல்லை, மருந்து கொடுக்க அவசியமும் இல்லை எல்லாருக்கும். முக்கியமா வந்து அவங்களுக்கு வர அந்த அறிகுறிகள், அந்த சிம்டம்ஸ், அதுக்குதான் நாங்க மருந்து கொடுக்கறது. நிறைய இருமல் இருந்தா அவங்களுக்கு இருமல் மருந்து, சளி அதிகமா இருந்தா சளியை குறைக்கிறதுக்கு டேப்லெட், அப்புறம் காய்ச்சலுக்கு வந்து பெனடால், அந்த மாதிரி மருந்துகள், அப்படிதான் நம்ம வந்து மருந்து கொடுக்கறது. அடுத்ததாக வந்து அதிகமாக அந்த உங்க தனியா இருக்கிற இடத்துல நல்ல ரெஸ்டா இருங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ரெஸ்ட் வந்து கொரோனா வைரஸ்க்கு ரொம்ப நல்லது. கொரோனா வைரஸ் வரும்போது அந்த வைரஸ் வந்து நம்மளுடைய லங்ஸை தான் ரொம்ப பாதிக்குது. அதே சமயம் லங்ஸ் மட்டும் இல்ல, அதே செல்ஸ் வந்து மற்ற உடம்பு பகுதிகளையும் இருக்குது. அப்ப இந்த பகுதிகள் லங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டயர்ட் ஆகாம, ரொம்ப இந்த வைரஸ்னால ரொம்ப பாதிக்காம இருக்கிறதுக்கு நம்ம நல்லா ரெஸ்ட் பண்றது வந்து
ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை அது. ஸோ சில பேர் வந்து தனியா ரூம்ல இருக்கும்போது ஐயோ என்ன செய்யறது, போர் அடிக்குது அப்படின்னு திடீர்னு பெரிய எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உடல் பயிற்சி செய்வாங்க, இல்லாட்டி ஏதாவது கபர்ட் எல்லாம் இழுத்து போட்டு அடுக்குவாங்க, அந்த மாதிரி பெரிய வேலைகளை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற என்ன செய்ய, வெளியே போக முடியாது அப்படின்னு. அதெல்லாம் செய்ய வேணாம் தான் நாங்க சொல்றோம். ஆக்சுவலி படுத்து ரெஸ்டா இருங்க, ஒரு புக் படிங்க, போன்ல கொஞ்ச நேரம் கதைங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். ஏன்னா இது வந்து பிறகு COVID-19 முடிஞ்ச அந்த ஆரம்ப கட்டம் முடிஞ்சு அவங்க திருப்பி ரிகவர் பண்றதுக்கு அந்த ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு பிறகு பாதுகாப்பா இருக்கும். அடுத்ததாக ஆரோக்கியமான சாப்பாடுகள் சாப்பிடணும். தண்ணி வகைகள் நிறைய குடிக்கணும். டீஹைட்ரேஷன், அதாவது உடம்புல தண்ணி குறைபாடு ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது. COVID-19 வர நேரம் உடம்புல தண்ணி குறைஞ்சா நிறைய பேருக்கு வந்து ரத்தத்துல கட்டிகள் ஏற்படலாம், பிளட் கிளாட்ஸ். இதை தவிர்க்க வந்து நன்றாக தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்ல முறையா. சோ இதுகள் தான் நம்ம செய்யறது. அதுக்கு மேல சில பேருக்கு அவங்களுக்கு மூச்சு சுவாசிக்க கஷ்டமா இருந்தா, இல்ல அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வந்தா, இல்ல ரொம்ப காய்ச்சல் நிக்காமலே இருந்தா கட்டாயமா வைத்தியரை வந்து பார்க்க சொல்லுவோம். சில நேரம் இந்த மாதிரி வீடியோ கால்லயே நம்ம பார்த்து அவங்களுக்கு சிகிச்சை முறைகள் செய்வோம். சில நேரம் பல வியாதிகள் உள்ளவங்க, நீரிழிவு நோய், ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நோய்கள் உள்ளவங்களுக்கு வந்து சில நேரம் நாங்க வந்து ஆன்டிபயோட்டிக்கும் கொடுக்கறது. ஆனா ஆன்டிபயோட்டிக் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் உள்ளவங்களுக்கு தான் நாங்க கொடுக்கறது. ஏனென்றால் வைரஸோட அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துடும், அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறதுனால வேற ஏதாவது வந்துடும் சொல்லி தான் நாங்க அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது. ஆனா எல்லாருக்கும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க அவசியமே இல்லை. அதாவது COVID-19க்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. சோ இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் தான் நாங்க செய்யறது. இதுலயே அவங்க வந்து சுகமாயிருவாங்க. 7 நாளைக்கு மேல அவங்க தனிமைப்படுத்த தேவையில்லை, வெளியே வந்துடலாம். கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு மாஸ்க் போட்டு மெதுவாக அவங்க வேலைகளை ஆரம்பிக்க சொல்லுவோம். உடனடியாக போயிட்டு ரொம்ப பாரமான வேலைகளை செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம். அடுத்த 2 வாரத்துக்குள்ளார மெதுவா அவங்க நார்மல் ஆக்டிவிட்டி லெவல்ஸ்க்கு வந்துட சொல்லுவோம். ஆம், கொரோனாவில் இருந்து எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு தடுப்பூசிகள் இருந்தாலும் கூட தற்சமயம் எங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியாத காரணிகளால் வந்து கொரோனா எங்களை பீடித்ததென்றால் அந்த காலப்பகுதியில் நாங்கள் செய்யக்கூடிய மிக இலகுவான விடயம் ஒன்று ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுதல், அடுத்தது மிகச்சிறந்த ஓய்வு. இதைத்தான் டாக்டர் வலியுறுத்தியிருந்தார். இதே போன்று பார்த்தோமானால் இந்த சமூகத்தில் நிலவுகின்ற ஒரு பொதுவான கருத்து என்னவென்றால் கொரோனா தாக்கத்தின் பின்பு பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படும் என்று. நாட்பட்ட கொரோனா என்கின்ற பெயர் அறிமுகமாக ஒரு பரிச்சயம் இல்லாது இருந்த போது முக்கியத்துவம் வந்து இன்று வந்து இன்றைய சமூகத்தில் வந்து குறைந்து கொண்டு வருகின்றது. ஆனாலும் கூட இதற்கான விழிப்புணர்வு நம்மிடத்தில் அவசியமாக இருப்பதனால் நாங்கள் பல்வேறு விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஹெல்த் லைஃப் கிளினிக்கினுடைய பொது வைத்திய நிபுணரான டாக்டர் காயத்ரி பெரியசாமி அவர்கள். டாக்டர், நான் முன்னே சொன்னதை போன்றுதான் இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு பொதுவான கருத்து என்னவென்றால் கொரோனா நோய்க்கு நாங்கள் உட்பட்டிருந்தோம் என்றால், எங்களை பாதித்திருந்ததென்றால் அதன் பின்பு நீண்ட காலத்தில் ஏதாவது ஒரு பக்க விளைவு வந்து நாங்கள் சந்திக்க வேண்டும் என்பது. இது உண்மைதானா? அதாவது கொரோனா நோய் தாக்கத்திற்கு உள்ளானவர்களுக்கு நீண்ட காலத்தில் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா? COVID-19 வியாதிக்கு வந்து நீண்ட நாள் விளைவுகளும் இருக்கிறது. ஸோ நான் சொன்னேன், நார்மல் வைரஸ் காய்ச்சலுக்கும் கோவிட் காய்ச்சலுக்கும் ஆரம்பத்துல பெரிய வித்தியாசங்கள் இல்லை. அதனால நிறைய பேரு கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறோம். இது நார்மல் காய்ச்சல் மாதிரி தானே, அதனால சில நேரம் கோவிட் டெஸ்ட் கூட நம்ம பண்றது இல்லை. ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் இது நார்மல் காய்ச்சலுக்கு மாதிரி தானே, மருந்து கொடுக்கறது சரியா போயிடும் அப்படின்னு. அது ஒரு நல்ல அபிப்பிராயம் தான், அது அப்படித்தான், அந்த மாதிரிதான் நாங்க ட்ரீட் பண்றது. ஆனா சில பேருக்கு இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 3%ல இருந்து 10%க்குள்ளார சில பேருக்கு வந்து கொரோனா வந்த பிறகு அவங்களுக்கு சில நீண்ட கால பிரச்சனைகள் ஏற்படுது. அது ஏனென்றால் அந்த COVID-19 வைரஸ் தாக்குறது வந்து ஒரு நம்ம உடம்புல உள்ள ஒரு பர்டிகுலர் புரோட்டீன். அந்த புரோட்டீன் வந்து லங்ஸ்ல மட்டும் இல்லை,
உடம்பு முழுக்காவும் இருக்குது. அந்த வைரஸ் வரும்போது அது சில வித்தியாசங்களை நம்ம உடல்ல உண்டாக்குது. அது வந்து நம்ம சொல்லுவோம் சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன். முழு உடம்புக்கும் ஒரு இன்ஃப்ளமேஷன்னா அது ஒரு அதாவது நம்ம உடல்ல வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அந்த ஆக்டிவேஷன் வர்றதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனாலதான் பிளட் கிளாட்ஸ் ஏற்படுது. சில பேருக்கு கிட்னில பாதிக்குது, சில பேருக்கு அவங்களுடைய மசில்ஸ் எல்லாம் வந்து வலிச்சு கொண்டே இருக்கும். அந்த மாதிரி முழு உடம்பையும் தாக்கக்கூடிய ஒரு வைரஸ். வேக்சின் போட்டதுனால இந்த அது தாக்கங்கள் ரொம்ப அடங்கி இருக்கு. ஆனாலும் ஒரு சில பேருக்கு வந்து நீண்ட கால பிரச்சனைகள் நாங்க பார்க்கணும். இது வந்து இதுக்கு பேரும் கொடுத்திருக்காங்க லாங் கோவிட் அப்படி. எல்லாருக்கும் வர்றது இல்ல. யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு பார்த்தா ரொம்ப கொஞ்சம் கடுமையா COVID-19 முதல்லயே வந்துட்டுன்னா அவங்களுக்கு இந்த நீண்ட கால பிரச்சனைகள் கூட வரலாம். இந்த மாதிரி வேற வியாதிகள் உள்ளவங்க, அதாவது தொற்றாத நோய் உள்ளவங்க, நீரழிவு நோய் உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த லாங் கோவிட் பிரச்சனை வரலாம். வேக்சின் போடாதவங்களுக்கு கட்டாயமா கூட வருது இந்த மாதிரி பிரச்சனைகள். சோ லாங் கோவிட்னு பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனை வரலாம்? அதிகமாக நாங்க பாக்குறது வந்து ஒரு கலப்பு தன்மை. எல்லாருக்கும் முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து 1 வாரம் 2 வாரம் அதுக்கு பிறகு அந்த கலப்பு சரியா போயிடும், நார்மல் ஆயிடுவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு வந்து 1 மாசம் ஆன பிறகு கூட அவங்களுக்கு வந்து அதிகமாக கலைக்கிறது, எப்பயும் மாதிரி அவங்களால வேலை செய்ய முடியல, முந்தி மாதிரி தூரமாக நடக்க முடியல, உடம்பெல்லாம் வலிக்கிறது. இதுதான் கூடுதலா நாங்க பாக்குறது. இது வந்து மோஸ்ட் காமன் லாங் கோவிட் சிம்டம்ஸ். அதான் அடுத்ததாக வந்து இருமல். ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய இருமல் வந்து போகாமலே இருக்கும். சிலருக்கு வந்து போயிட்டு திருப்பி வரும். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லங்ஸ்ல வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த கோவிட்னால. அதனால அவங்களுடைய சிம்டம்ஸ் கண்டினியூ பண்ணிட்டே இருக்குது. ஒரு சிலருக்கு இருமல் மட்டும் இல்ல, மூச்சு திணறல், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் கூட வரலாம். அதை தவிர மத்த இன்னொரு குரூப் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து பல விதமான சிம்டம்ஸ் வரலாம். சிலருக்கு வந்து தூக்கம் பத்தாது, சிலருக்கு வந்து டிப்ரெஷன் வரலாம், சிலருக்கு வந்து ஒரு பயத்தன்மை ஏற்படலாம், ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட்ல வந்து பிரச்சனைகள் வரலாம், இருதயத்துல சில பிளட் கிளாட்ஸ், அதாவது இரத்த கட்டிகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து கிட்னி, லிவர் இதுகள்ல கூட பாதிப்பு ஏற்படலாம். இப்ப நீங்க சொல்லலாம் இது எல்லாமே இருக்குதே, இது எப்படி லாங் கோவிடா இல்ல இது வேற வியாதியா நீங்க யோசிக்கலாம். அதுக்கு வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, வேற எந்த ஒரு காரணம் இல்லாம கோவிடுக்கு பிறகு 4 வாரத்துக்கு பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்துச்சுன்னா இது வந்து லாங் கோவிடா இருக்கலாம்னு நம்ம அபிப்பிராயம் எடுக்கிறோம். இருந்தாலும் இப்படி ஏதாவது அறிகுறிகள் யாருக்கும் இருந்தா உடனடியா நம்ம இது லாங் கோவிட்னால தான் மட்டும் நினைக்காம முதலாக அவங்களுடைய பொது வைத்தியர்கிட்ட போய் இத பத்தி ஆலோசனை கேட்டு, இது லாங் கோவிட்னால தானா இல்ல இது வேற எதுவும் வியாதி இருக்கான்னு முதல்ல நம்ம செக் பண்றோம். வேற எந்த வியாதியும் கண்டுபிடிக்க முடியலன்னா இது கோவிடோட விளைவுகள்னு நம்ம நினைக்கிறோம். ஆம், கொரோனா தாக்கத்தின் பின்பு நீண்ட காலங்களுக்கு பின்பு வந்து பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. ஆனாலும் கூட அப்போ நாங்கள் அச்சம் கொள்ளாது வந்து அதற்கான சரியான சிகிச்சை முறையை வந்து நாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதற்கு அடுத்து இருக்கின்ற மிக முக்கிய எதிர்மறையான கருத்து என்னவென்றால் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதில் இருக்கின்ற சிக்கல். அதாவது ஆரம்பத்தில் இந்த தடுப்பூசி இந்த உலகிற்கு அறிமுகமாகின்ற போது எல்லாரும் கூறிய விடயம் என்னவென்றால் இதை நாங்கள் உட்செலுத்திக் கொள்வதனால் வேறு பல நோய்களை வந்து உள்வாங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக அமைந்துவிடும் என்று. எனவே இவ்வாறு தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது ஏனைய பக்க விளைவுகள் அல்லது நோய்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்குமா? தடுப்பு ஊசி, COVID-19 தடுப்பு ஊசி வந்து நல்ல ஒரு விஷயம் தான். அந்த தடுப்பு ஊசினாலதான் நாம இப்ப அமைதியா நம்ம வேலைகளை செய்ய முடியுது. இதற்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைகள் கோவிட்னால எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு தூரம் எல்லாரையும் வீட்டோட அடைச்சு வச்சிருச்சுன்னு நமக்கே தெரியும். கோவிட் வந்தவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு சிலர் அவங்க உயிரையே இழக்க வேண்டியிருந்தது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போது அந்த
தடுப்பு ஊசி போட்ட பிறகு ரொம்ப குறை. அதனால தடுப்பு ஊசி வந்து கட்டாயமாக நிறைய நல்லதை செய்து இந்த COVID-19 ஒரே நிலையில இல்லை தானே. முதல்ல நீங்க கேள்விப்பட்டீங்க, அதுல வந்து டெல்டா வைரஸ் இருந்தது. இப்ப வந்து ஒமிக்ரான் அப்படின்னு ஒரு வைரஸ் வந்திருக்கு. இப்படி இந்த வைரஸ் லேசா கொஞ்சம் கொஞ்சமா மாறுற நேரம் நம்ம முதலாக கண்டுபிடிச்ச வேக்சின் தடுப்பு ஊசி வந்து எல்லா வேரியன்ஸையும் அது கவர் பண்ணாது. அந்த ஆரம்பத்துல இருந்த வேரியண்ட்டை தான் அது மிக மிக நன்றாக தடுக்குது. சோ அந்த ஃபர்ஸ்டா ஏற்பட்ட டெல்டா வைரஸ் அது எல்லாமே இப்ப ஆகவே இல்லை. ஏன்னா அதை நன்றாகவே தடுக்கக்கூடியது இந்த தடுப்பூசி. ஒமிக்ரானுக்கு வந்து அந்த தடுக்கிறது வந்து குறைவு இந்த ஊசி. ஆனா இன்னும் கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க அந்த அந்த வைரஸையும் கவர் பண்றதுக்கு மாதிரி அடுத்த தடுப்பு ஊசிகள் அந்த மாதிரிதான் செய்து கொண்டாடுவாங்க. சில பேர் வந்து இந்த ஊசி போட்டதுனால எனக்கு நிறைய வியாதிகள் வந்துருச்சுன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆக்சுவலா நாங்க வந்து அப்படி ரொம்ப பார்த்தது இல்லை. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. இப்ப நிறைய பேர் வந்து 4 ஊசி கூட போட்டு நன்றாக தான் இருக்காங்க. எப்பயுமே அந்த ஒரு தடுப்பு ஊசி போடுற நேரம், கோவிட் மட்டும் இல்லை, எந்த ஒரு தடுப்பு ஊசி போடுற நேரமும் அந்த அந்த ஊசி அந்த அதுல உள்ள மருந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்ப வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அந்த வைரஸ்க்குரிய சில புரோட்டீன் வந்து இந்த வேக்சின்ல இருக்கும். ஆனா அந்த முழு வைரஸும் இருக்காது. அதுல உள்ள புரோட்டீன், அந்த புரோட்டீனை பார்த்தோம்னா நம்ம உடம்பு வந்து அதுக்கு ஒரு தடுக்கிற நிலைக்கு கொண்டாடும். நம்ம பிளட் செல்ஸ் எல்லாம் பெருகி ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும் உடம்புல. அப்ப இதே மாதிரி திருப்பி நமக்கு இந்த வைரஸ் வந்தா அதுக்கு உடனே அந்த வைரஸ் அந்த ஆன்டிபாடி ரெடியா இருக்கும் நம்ம உடம்புல. அதுதான் வேக்சின். சோ அப்படி அந்த மாதிரி அந்த அந்த தடுப்பு ஊசி வந்து நம்ம உடல்ல அந்த ஆன்டிபாடிஸை உருவாக்க தொடங்கும் போது நமக்கு சில சிம்டம்ஸ் வரும். அதாவது காய்ச்சல் வரும், உடம்பு வலி வரும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் சோர்வும் ஏற்படலாம். அது நம்ம பாக்குறது தான். அது யூஸ்வலா ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளார அந்த சிம்டம்ஸ் நிச்சயமா சரியா வந்துடும். அதுக்கு மேல நிறைய பேரு சில பேர் சொல்றாங்க எனக்கு பிளட் கிளாட் வந்துருச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படி இப்படின்னு. பட் அதுக்கு வந்து 100% ப்ரூஃப் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. நம்ம ஆரம்பத்துல நிறைய கேள்விப்பட்டோம், எத்தனையோ பேரு வேக்சின் போட்டோம் இறந்துட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் வந்தது. ஆனா 100% பிறகு அந்த ப்ரூஃப் வரவே இல்லை. அதனால நம்ம வேக்சின்னாலதான் இந்த இதெல்லாம் வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. வேக்சின் ஆக்சுவலா COVID-19 வேக்சின் உலகத்துக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்கு. மக்கள் இப்ப ஃப்ரீயா நடமாடுறாங்கன்னா அந்த வேக்சின் இருக்கிறதுனாலதான், வேக்சின் போட்டதுனாலதான். கட்டாயமா முழுமையாக வேக்சின் போட்டுக்கிறது நல்லது. ஆம், தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட பின்பு ஏற்படுகின்ற நெஞ்சு வலியோ அல்லது ஏற்படுகின்ற தொற்றாத நோய்களுக்கு காரணம் வந்து இந்த தடுப்பூசி தான் என்று இந்த சமூகம் கொண்டிருக்கின்ற எதிர்மறையான கருத்து என்பது தவறானதாக இருக்கின்றது. வீரியத்தின் அடிப்படையில் வந்து வைரஸ் வந்து தன்னுடைய தன்மை பேரளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இதன் வீரியத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் அதற்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது என்பது நோய் தொற்றிலிருந்து எங்களையும் இந்த சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு வழிவகுக்கும். எனவே இன்று நாங்கள் ஒரு சுமூகமான நிலைக்கு இந்த உலகம் மாறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் வந்து தடுப்பூசிகளாகவே இருக்கின்றன. எனவே தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு ஒரு ஆரோக்கியமான நோயற்ற சமூகத்தில் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு நாட்பட்ட கொரோனா என்கின்ற தலைப்பின் கீழ் பல்வேறு விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைய வழியூடாக இணைந்து எமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் ஹெல்த்தி லைஃப் கிளினிக்கின் உடைய பொது வைத்திய நிபுணரான டாக்டர் காயத்ரி பெரியசாமி அவர்கள். டாக்டர், நாங்கள் பல்வேறு விடயங்களை பற்றி கதைத்திருந்தோம். ஆனால் இன்று நாங்கள் நடைமுறையில் எதிர்கொண்டு கொண்டிருக்கும் ஒரு சிக்கல் என்னவென்று பார்த்தோமானால் இந்த பொருளாதார நெருக்கடியின் நிமித்தம் எங்களுடைய போஷாக்கான உணவு, அதாவது ஊட்டச்சத்து தேவையை வந்து எங்களால் சரிவர பூர்த்தி செய்ய முடியாமல் போகின்றது. எனவே இவ்வாறு இந்த ஊட்டச்சத்து தேவை என்பது பூர்த்தி செய்யப்படாமல் இருப்பது கொரோனா தாக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக அமையுமா? எந்த அளவிற்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும்? ஆரோக்கியமான சாப்பாடு ரொம்ப முக்கியம். COVID-19 மட்டும் இல்லை, எல்லா வியாதிக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்றதுதான் சிறந்தது.
இந்த காலத்துல வந்து நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆரோக்கியமான சாப்பாடுனா நம்ம வந்து ரொம்ப விலையுறந்த சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் உள்நாட்டிலேயே விளையக்கூடிய கூட மரக்கறிகள் இதுகள் எல்லாம் ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான சாப்பாடு தான். இப்ப நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுல கூட நிறைய மரக்கறிகள் போட்டு அதுலயே எடுத்து சாப்பிடுறாங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செழிப்பான நாடு. எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு மரக்கறி, ஒரு தேங்காய் இருக்கும், மட்டக்காய் இருக்கும், அந்த மாதிரி கீரைகள் அதுகள் எல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆரோக்கியமான சாப்பாடு தான். வீட்லயே உள்ள சாப்பாடுகள் ஆரோக்கியமான சாப்பாடு. நம்ம நாட்டுல விளையிற சிவப்பரிசி ரொம்ப ஆரோக்கியமான அரிசி. மற்ற நாடுகள்ல ப்ரௌன் ரைஸ்ன்னு ரொம்ப விலை போட்டு சாப்பிட்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல வந்து இது வெள்ளை அரிசியை விட குறைந்த விலையில தான் சிவப்பரிசி இருக்குது. அதனால இந்த அரிசிகளை நம்ம சாப்பிடலாம். அதனால நம்ம ஆரோக்கியமான சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நேரம் சிட்டிக்குள்ளார, நகரத்துக்குள்ளார வாழ்றவங்க அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து அவங்களுக்கு நிலமெல்லாம் இல்லை, காய்கறி தோட்டம் போட அதெல்லாம் இல்லை. ஆனா நகரத்துல இருந்து வெளியே வரும்போது இந்த பிரச்சனை ரொம்ப குறைவு தான். அதே சமயம் நகரத்துக்கு வெளியே வந்து கொரோனா பரவுறது கொஞ்சம் குறைவு. ஏன்னா மக்கள் அப்படி ஒரு சின்ன இடத்துல நிறைய பேர் ஒரேடியா இருக்கிறது இல்லை. அந்த நகரத்துலதான் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூட. அவங்களுக்கு தான் இந்த விலைவாசி கூடனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப அவங்க வந்து மற்ற விதத்துல எக்ஸசைஸ், உடற்பயிற்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். போன 3 மாசத்துல நான் பார்த்ததுல வந்து நிறைய இன்னொரு பேஷண்ட்ஸ் கூட, நீரிழிவு நோய் உள்ளவங்க கூட கொஞ்சம் ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க கூட நடக்கிறாங்க. பெட்ரோல் பிரச்சனைனால வாகனங்கள் பாவிக்க முடியாம அவங்க நடக்கிறத கொஞ்சம் கூட செய்தாங்க. அதனால அவங்களோட நிலைமை வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பெரிய பிரச்சனை என்னன்னா மன அழுத்தம். இந்த மாதிரி எக்கனாமிக் ப்ராப்ளம்ல வந்து மன அழுத்தம் பிரச்சனை நிறைய வந்திருக்கு. அதனால சிலருக்கு வந்து ப்ரெஷர், அந்த மாதிரி வியாதிகள் கூடுது. அந்த மன அழுத்தம் இல்லாம இருக்க வந்து அவங்க என்ன செய்யலாம்னா, இது வந்து அவங்க ஒரு ஆள் மட்டும் இந்த பிரச்சனையில இல்லை. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. அதனால பயப்படாம அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க இல்ல நண்பர்கள்ட்ட கேட்டு கொஞ்சம் உதவிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். டெய்லி நடக்கிறது வந்து ஒரு நல்ல மனசுக்கும் ஒரு நல்ல பயிற்சி. ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் குறைக்கும். அதே சமயம் அவங்களுடைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு தேவையானதை மட்டும் செய்து கொண்டு தேவையில்லாத சில விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடலாம். முக்கியமாக வந்து மருந்துகள் வாங்காம விடக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த எக்கனாமிக் ப்ராப்ளம்ல மற்ற சாமான்லாம் வாங்குறாங்க, மருந்து வாங்காம விட்டுடுறாங்க. இது வந்து தவறானது. மருந்துகளை முடிஞ்ச அளவு பாவிக்க வேண்டும். உங்களுடைய பொது வைத்தியர்கிட்ட ஆலோசனை கேட்டு சில குறைவான விலை உள்ள மருந்துகளை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி விதத்துல இதை சரிப்படுத்திக்கலாம். ஆம், கொரோனா என்பது ஒரு நோய் தொற்றாக இருந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து எங்களிடத்தில் இருக்கின்றது. சரியான வகையில் நாங்கள் எங்கள் வாழ்க்கை கோலத்தை மாற்றி அமைப்பதனாலும், ஆரோக்கியமான உணவு பழக்கம், உடற்பயிற்சி, ஓய்வு என்பவற்றை பெற்றுக்கொள்வதனாலும் தற்காத்து கொள்ளவும் முடியும். எங்களை இந்த கொரோனா நோய் என்பது பீடித்திருந்தால் அதிலிருந்து கூட சரியான முறையில் எங்களால் மீண்டெழ முடியும். எனவே தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வோம், சரியான சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுவோம். நோய் தொற்று குறைவாக இருக்கின்றது என்று அச்சுறுத்தல் இல்லை என்ற சூழலை கருதி நாங்கள் அசட்டையாக இந்த கால பகுதியை எண்ணிவிடக்கூடாது. எனவே அலட்சியமாக இருக்காது, அதற்கான சரியான விழிப்புணர்வோடு செயற்படுவோம் என்று கூறிக்கொண்டு இன்று பல்வேறு விடயங்கள் குறித்து, அதாவது நாள்பட்ட கொரோனா பற்றிய பல்வேறு விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தோம். எங்களோடு இணைந்து எமக்கான தெளிவினை தந்திருந்தார் ஹெல்த் லைஃப் கிளினிக்கினுடைய பொது வைத்திய நிபுணரான டாக்டர் காயத்ரி பெரியசாமி அவர்கள். அவர்களுக்கு ஆரோக்கியம் நிகழ்ச்சி சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர்.
இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது நாள்பட்ட கொரோனா பற்றிய பல்வேறு விடயங்களில் உங்களுக்கான தெளிவினை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.